நீராறும் கடலும் நிலமடந்தை கழிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமின் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுவே வாழ்த்ததுவே வாழ்த்ததுவே. நம்மோடு இணைந்திருந்து நம்மை விட்டு இப்போது இல்லாமல் போய்விட்ட மறைந்துவிட்ட நம் மனதில் மட்டும் நிறைந்திருக்கின்ற திருமதி கனகவல்லி திரு பொன் திருமாறன் ஆகிய இருவருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு கொடுத்து ஒரு வாழ்க்கை பாடலை பாட வருகிறார் நமது அன்பு சகோதரி திருமதி வாசுகி. ஆதரவு அரவணைப்பு. அன்பு ஒன்றே ஆதரவாம் அரவணைப்பே ஆறுதலாம் இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ யாவரும் இதை அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற வேண்டி நல்வாழ்த்து கூறிடுவோம் நல்வாழ்த்து கூறிடுவோம். மானிடரின் வாழ்வினிலே குறையும் உண்டு நிறையும் உண்டு குறை காண அன்பிருந்தால் ஒரு சேர அரவணைத்தால் துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ துன்பங்கள் தொடர்ந்திட தயங்குமன்றோ. சமூக நல துறையினிலே ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உரைத்திட்ட வேதமிது இவையன்றோ உரைத்திட்ட வேதமிது இவையன்றோ. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 1ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மாநில மையத்தின் ஆணிவர்னு சொல்லலாம் மாணவரும் சொல்லலாம் ஒரு தமிழ்நாட்டுக்கே நம்ம அவருடைய கைடன்ஸில் அவரை பார்த்து அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் தான் எங்ககிட்ட இப்போ ஒரு 5% தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தியவர். எனக்கு அவரோட பழக்கம் 1 வருட காலம் தான். போன வருஷம் தான் நான் 23 தான் சாரை நான் பார்த்தேன். அந்த ஒரு அவருடைய இதில் அத்தனையும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை அந்த அமைப்பின் மூலமாக எனக்கு கிடைத்துள்ளது. அதுதான் நம்மளுடைய மாவட்டத்துக்கே நம்ம ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்கி இந்த மாவட்டத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அந்த மாவட்ட ஆண்டு விழாவிற்கு அவர் வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ஒரு பெருமை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நினச்சிருந்தா எனக்கு எத்தனையோ வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு மாநில தலைவர் அவர். நம்மளுக்கு எந்த நிமிஷம் நீங்கள் அவரை கூப்பிட்டாலுமே சொல்லுங்கம்மா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 9 மணிக்கும் பேசியிருக்கேன், ராத்திரி 9 வரைக்கும் பேசியிருக்கேன், காலையில் 6 மணிக்கும் பேசியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒருவரோட பேசக்கூடாத டைமும் தெரிஞ்சும் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நம்ம போட்டுறோம், ஒரு ஆர்வத்தில் போட்டுறோம். அப்படியே உடனே போட்டுருவார். இல்லைனாலும் மெசேஜை பதிலாக அனுப்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கைடாக லைப்ரரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறோம் அவரை. நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக இரு கரம் கூப்பி அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சுருப்போட நம்மளுடைய துணைத் தலைவர்கள் 2 பேரும் இருக்காங்க, மேடமும் இருக்காங்க, சாரும் இருக்காங்க. வெங்கட்ராமன் சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ஏன்னா அவருடைய சர்வீஸில் நான் இருந்ததில்லை, பார்த்ததில்லை. ஆனால்
அமைப்பில் நான் பயணிக்கிறதுக்கு ஆண்டவனுடைய கிருபை இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய சுறுசுறுப்பு உங்கள் அனைவருக்குமே தெரிந்தது. நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உடனடியாக அதை தீர்ப்பதற்கு என்னால் முடியாது. நிஜமாவே நம்ம பெண்களால் முடியறதில்ல, சில பேரால் முடியறதில்ல. ஆனால் அவருடைய வயசையும் தாண்டி அந்த சுறுசுறுப்பு, அந்த பேகை மாட்டிட்டு அவர் நம்ம சம்பளத்துறை அலுவலகத்துக்கு அல்ல, செக்ரட்டேரியட்டுக்கு அல்ல, எத்தனையோ இடத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறார். அது தவிர இந்த அமைப்பு கூட்டத்தில் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரை ஒரு எனக்கு நம்ம யோசிச்சு நம்ம இப்போ நிறைய விஷயம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு இந்த 62 வயசுலேயே அவருக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவருடைய விடுகதை என்ன, ஒரு ஜோக் என்ன, ஒரு பாட்டு என்ன, நம்மளுடைய ஒரு கூட்டத்தையே அப்படி கட்டுப்படுத்தி அப்படி கொண்டு போற ஒரு திறமை உள்ளவரை துணைத் தலைவராக இருப்பதற்கு நாம் மிக மிக சந்தோஷம் அடைய வேண்டும். அவர் சரி என்று சொல்லி உடனே அவர் தம்பதி சம்பந்தம் வரேன் என்று சொன்னார். தம்பதி 2 பேரும் சேர்ந்து வருவீங்கன்னு ஆசையாக இருந்தோம். அதனால அவரை நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். ருக்மணி மேடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. நான் பாடலாமான்னு தெரியல, நான் சின்ன பொண்ணு. அவங்கள நினைக்கும் போது நான் சின்ன பொண்ணு தான் சொல்லுவோம். ருக்குமணியே பரபரப்பு. அந்த பரபரப்பு வந்து அவங்கள ரொம்ப வருஷத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் ஒரு பரபரை தான் நாங்கள் இருக்கிறோம், நிறைய பரபரை அவங்க. அதனால அவரை வந்து நம்மளுக்கு துணைத் தலைவராக கிடைத்ததுக்கு நம்மளுடைய பாக்கியம். அவர் சரி என்று சொல்லி இந்த ஆண்டு விழாவிற்கு 13ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணதிலிருந்து எனக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து கைட் பண்ணி இவங்களை கூப்பிடணும். இந்த ஆண்டு விழா மட்டும் அல்ல, உங்களுக்கு இந்த மீட்டிங்கில் எல்லாம் போக போக எதுக்காக வைத்தோம் என்றது அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நிறைய விஷயத்துக்காக தான் இந்த ஆண்டு விழா வச்சுருக்கோம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு நம்ம செங்கல்பட்டு கிடைச்சது நம்ம ஒரு பாக்கியம்தான். அதனால் அவங்க நிறைய விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் இந்த வயதிலும். அவரை நாங்கள் வந்து துணைத் தலைவரை அடைந்ததற்கு சந்தோஷம். எங்களுடைய ஆண்டு விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது தவிர நம்மளுடைய அழைப்பாளராக வந்திருக்கும் சென்னை மாவட்ட தலைவர் அவர்களை, டிவி ஜெகநாதன் அவர்களை வருக வருக என்று என்னை தரம் கூட்டி வரவேற்கிறேன். வந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அது நம்ம பக்கத்தில் நல்ல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? 80+? அவருடைய பேட்ச் வந்து ஸ்பெஷலாக போட்டிருக்கிறது. அது யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் 80+க்காக ஒரே ஒரு பேனர் இருக்கிற பேட்ச் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். நிஜமாவே மேடம் வந்து போன வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம அவங்கள பார்த்தது. அப்போவே வந்து ரொம்ப ஒரு கணீர் குரலோட ஒரு பாட்டு பாடுறாங்க. யாருன்னா என் பக்கத்துலேயே இருந்து பாட்டு பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவங்க பேர் நான் மறந்துட்டேன். ஆனால் நம்ம மாநில தலைவர் அனுப்பிச்ச லிஸ்ட்டில் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் கட்டியவர்கள்ன்ற பேரில் இவங்க இருந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு 80 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இவங்க கூப்பிட்டா நம்மகிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்ச ஒரு செகண்டில் நான் தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. என் குரலை கேட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நான் ஃபாகிதா பேசுகிறேன்னு சொன்ன உடனே ஃபாகிதாவா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மீட்டிங்கில் சந்திராயன் மீட்டிங்கில் உன்னை பார்த்தேன் ஞாபகம். அப்போ என்னோட மெமரிக்கும் அவங்களோட மெமரிக்கும் 18 வருஷம் வித்தியாசம் இருந்தால் கூட நான் ரொம்ப வெட்கப்படுறேன். நான் யாருன்னு பேரு ஞாபகப்படுத்தாம போயிட்டேன். அவங்க பேரை ஞாபகப்படுத்தி அவ்வளோ தூரம் இப்போ இறைவன் அருளால் 13ஆம் தேதி ஏன் வந்து மீட்டிங் இங்கே மாற்றப்பட்டதுக்கான ஒரு காரணம் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க வர முடியாத கண்டிஷனில் செங்கல்பட்டு இருந்தது. ஒருவேளை அதனால தான் அந்த மழை வந்து தடுத்து அங்கே வைக்காம இங்கே அவங்க வந்து எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆர்வம் தான். நம்ம ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எத்தனையோ பேர் நான் பேசும்போது சரிங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நம்மளுக்கு வாழ்த்துறை வழங்கணும்ட்டு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அழைத்தமைக்கு 80 வயது முடிந்தவர்களை நான் கௌரவப்படுத்தணும். மேடம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அவங்க பொண்ணோட நம்பர் கொடுத்து நீங்கள் எதனால பேசணும். அதனால் அவங்களை நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் முகமது சாஹிப் சார் வந்து முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்களும் 70 வயசு முடிச்சு நம்மகிட்ட நம்ம சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காங்க. அவங்களே நம்ம இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். லலிதா சூப்பரன் மேடம் வந்து
அதில் தான் லிஸ்ட்டில் நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஒவ்வொரு மாதமும் யார் புது புது உறுப்பினர்கள் போது இப்படி ஒரு விடுபட்டவர்களை கண்டுபிடித்து அவரும் 70+ இருக்காங்க. அவங்களே வாங்க வாங்க என்று வரவேற்கிறேன். இந்த அனைத்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்குமே யார் ஆலமரம் நினைக்கிறீங்க? எல்லாரும் மனதிலும் நின்று கொண்டிருப்பவர் திரு நாகலிங்கம் ஐயா அவர்கள் தான். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கைடன்ஸ், அவருடைய உற்சாகம், அவருடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்புன்றது காரண கருத்தாவே இங்கிருந்து அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் தான். அந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்புக்கு அந்த சொல்லுக்கான அர்த்தம் வந்து இவர்கள் அனைவரும் நாம் பெருமைப்படக்கூடியது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் நாகலிங்கம் ஐயா மாநில பொருளாளராக இருந்து மாநிலத்துக்கே என்ன உதவி வேணுனாலும் செய்தவர். இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு ஃபோன் செய்தால் போதும், நீங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவரால் நிவர்த்தி பண்ண முடியுன்றாலும் சரி, எங்க போய் எப்படி நிவர்த்தி பண்ணணும்னாலும் சரி நம்மளுக்கு செய்து கொடுப்பவர். அவரையும் நம்ம வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய அனைத்து ஆண்டுகளாக யார் காரணகர்த்தா இருக்காங்க? நீங்கள் அனைவரும் தான். உங்களை அன்போடு அனைத்து ஓய்வூதியர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும், மாவட்ட நிர்வாகிகள் அவர் கை சொல்லும் போதே என்னுடைய தலைவர், என்னுடைய இணைச் செயலாளர் அனைவருமே வந்து ஒரு நல்ல ஒருங்கிணைப்பா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எப்படி நடக்குமோ என்று இறைவன் கையில் ஒப்படைத்து விட்டு தான் வந்தேன். அதனால இறைவன் நல்லபடியாக இன்னைக்கு நடத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு கௌரவம் செய்துவிட்டு 70 வயசுக்காரர்களை 80 வயசுக்காரரை கௌரவப்படுத்திவிட்டு மீண்டும் உங்களிடம் ஆண்டு விழாவை பற்றி நான் ஒரு சில விஷயத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். சரியா? தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துகிறேன்.